வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையுமே விக்காக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சிஸ்டர்ஸ் 4 பேர்த்தோட பாண்டிங். அது அப்பப்போ தான் நல்லா 4 பேருமே அந்த இதில் கொண்டு வராங்க ஃப்ரேமில். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். 2 முட்டையாக குடிக்க வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு உண்மையாலுமே கலாட்டா பண்ணிட்டாங்களாட்டிருக்கு மற்ற 3 பேரும் குட்டி பிள்ளைய வச்சுட்டு. சரி, இந்த இடத்துல வந்து காவியாவோட இந்த ஃபங்க்ஷன், அதாவது நர்மதாவோட இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொருத்தரோட இன்ஸ்டா ஸ்டோரியிலையுமே சரி, நம்ம கங்காவதாக இருக்கட்டும், காவேரிதாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட யமுனாவாக இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளோ அழகாக அந்த பாண்டிங்கை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஸ்டோரி மூலமாக தெரியுது. ஏன்னா இவங்க 4 பேர்த்தோட ஃப்ரேம் போட்டு ஷேர் பண்ணாங்கன்னா, ஃபேன் பேஜஸில் போட்டாங்கன்னா அவங்களும் போடுறாங்க. அதுலேயும் மட்டும் இல்லை, பாட்டுக்கெல்லாம் சும்மா ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ட்டு செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களோட இந்த பாண்டிங் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இது ஒரு சகோதரிகளின் கதை அப்படிங்கிறனால இவங்க 4 பேர்த்தது. இன்றைக்கி யமுனா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், நான் கலெக்டரே ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுனா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஒன்று மீன்ஸ் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நான் டக்குன்னு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. அதே மட்டும் இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்கல்ல, ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பிள்ளை வந்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆகுறதுன்ட்டு. இந்த டாப்பிக்லாம் ஏன் சீரியல்னா, ஆமாம் அந்த பொண்ணோட அந்த அடுத்தடுத்த வளர்ச்சிகள் எல்லா விஷயமும் இருக்கணும்ல அப்படிங்கிறதான். ஸோ அதனால் கொண்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நர்மதாவோட ட்ராக் வந்து நிறையா இருக்கும் அப்கமிங்லன்ட்டு. பாண்டியன் ஸ்டோர்ஸில் கண்ணா கூட கம்பேர் பண்ணி கூட சொல்லியிருந்தேன். காலேஜ் போகிற மாதிரி கண்ணா இருந்து அவருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் 5 வருஷம் பிஎஸ் போனதுனால அதே மாதிரியே மகாநதியும் வரும் அப்படின்ட்டு ஒருக்க நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான். சரி, இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தாத்தா வந்து டப்பிங் அப்டேட் கொடுத்துருந்தாரு. தாத்தாவோட இந்த அப்டேட் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது. சுவாமி வந்து 15 நாள் ஷூட்டிங்கில், அதுக்கப்புறம் அவர் சொன்னார் என்னோடய வாய்ஸில் 50% நான்ட்டு. அந்த 15 நாளுக்குள்ளே இருக்கிற ஷூட்டிங்கோட வாய்ஸ்லாம் கொடுத்துருவாராட்டிருக்கு. அப்புறம் அவர் போகிறது சம்திங் பிஸியாக இருக்கும்போதெல்லாம் அவரோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்களாட்டிருக்கு. ஸோ இது இருந்தாலும் சுவாமியும் அவரோட வாய்ஸ்க்கு ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ தாத்தாவும் அப்கமிங்கில் நிறைய சீன்ஸ் வருவார் அப்படிங்கிறது தான். எனக்கு இன்றைக்கி தாத்தா பேரனோட அந்த காட்சிகள் பார்க்கும்போது என்னென்னா, விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தது இதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு தான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ட்ராக்கு காட்சிக்கின வெளியில் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒன்று தேவையில்லைங்க, எங்கள் தாத்தாவே ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சீனில் டேரக்டர் கொண்டு வந்துட்டாரு. சூப்பராக இருந்துச்சு இல்லையா? தப்பாக இருந்தாலும் தாத்தா வந்து ஒரு ஃப்ரெண்டாக அந்த இடத்துல கைட் பண்ணுறது சூப்பராக இருந்தது. தாத்தாவாக மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லைஃப்பில் வந்துங்க நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோடவே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் போர் அடிச்சிடும் இல்லையா? சரி, புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்காக சும்மா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த சகோதரிகள் 4 பேரும் பட்டையை கிளப்புறாங்கங்க. ரத்தத்தின் ரத்தமே எல்லா சாங்கும் பயங்கரமாக இருக்குது ஃபேன் பேஜஸ் சைட்லேருந்து. ஓகே, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.